திருப்பிக் கொள்ளும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். இந்த இடத்துக்கிட்ட நாம் ஏன் வந்தோன்றதை நான் சொல்லிடுறேன். 22ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிச்சுட்டு அப்படியே நாம் போகலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எடுத்துக்கிட்டீங்களா? எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். இந்த விதைப்பு அறுப்பு பிரமாணத்தை நாம் பார்த்து வருகிறோம். அதில் 3வது பிரமாணத்தை பார்க்குறோம். அந்த பிரமாணம் வந்து விசுவாச பிரமாணம். இந்த பிரமாணத்தில் வேலை செய்யுது. விதைப்பு அறுப்பு பிரமாணத்தில் விசுவாச பிரமாணம் வேலை செய்யுது அப்படின்றத நாம் பார்த்தோம். விசுவாச பிரமாணம் இந்த விதைப்பு அறுப்பு பிரமாணத்தில் வேலை செய்யுது. அதாவது நான் இருந்தால் விதைப்பேன் அல்ல, விசுவாசிக்கிறதுனால் விதைப்பேன். அப்படி வருது. ஆமாவா இல்லையா? இதற்கு நான் கேட்டோமா இல்லையா? இருந்தால் விதைப்போம் அல்ல. நிறைய பேருக்கு இருக்குது, ஆனால் விதைக்க மாட்டேன்றாங்க. ஈசாக்கிட்ட எல்லாமே இருந்தது. ஈசாக்கு விதைத்தான், இருந்ததுனால விதைத்தான் அல்ல, விசுவாசம் இருந்ததுனால விதைத்தான். இத்தனை பேர் ஆமென் சொல்லி சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தினால விதைத்தான். மற்ற எல்லாத்தையும் இருந்துச்சா? இருந்துச்சு. தேசமே பஞ்சத்தில் இருக்கு. மற்ற எல்லாத்தையும் இருந்துச்சு அவங்கள்ட்டையும். ஆனால் அவங்க என்ன செய்யலை? விதைக்கலை. ஏன் விதைக்கலை? ஏன்னா அவங்கள்ட்ட விதை இருந்தது, ஆனால் என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அதனால தான் விதை இருந்தது, அவங்கள்ட்ட விசுவாசம் இல்லை, அதனால தான் விதைக்கலை. அதனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க? கேராரூர்லேருந்து கிளம்பி எகிப்துக்கு போனாங்க. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் சொன்னாரு ஈசா கிட்ட, நீ இந்த ஊரை விட்டு என்ன செய்யாத, போகாத அப்படின்னு சொல்லும்போது இதே ஊர்ல அவன் விதைக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். விசுவாசம் என்பது எங்கிருந்து வருது? விதை இருக்கிறதுனால விசுவாசம் வந்துடாது, வார்த்தை வந்தாதான் விசுவாசம் வரும். ஆமென். ஏன்னா விசுவாசம் 10:17 ரோமர், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். வசனத்தை கேட்க கேட்கத்தான் விசுவாசம் வரும். ஈசாக்குக்கு விசுவாசம் எப்படி வந்துச்சு? ஆபிரகாமுடைய பிள்ளைன்றதால விசுவாசம் வரல, கர்த்தருடைய வார்த்தை அவன் கேட்டான். கேராரூர்லயே தங்கு, எகிப்துக்கு போகாத, கர்த்தர் பேசின உடனே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனாலதான் விசுவாசத்தினாலதான் நாம் எந்த ஒன்றையும் செய்ய முடியுமே ஒழிய, நம்ம கிட்ட பணம் இருக்கு, நம்ம கிட்ட பொருள் இருக்கு, விதை இருக்குன்றதுனால எல்லாரும் விதைச்சிட முடியாது. எனக்கு நல்லா தெரியும். நிறைய பேர் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணம் வச்சிருக்காங்க ஊழியக்காரங்க, ஆனால் பெருசா எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு பேசிக்லி வார்த்தை வரல, வார்த்தைக்குள்ள இருக்கிற ஐடியா வரல, தரிசனம் வரல, அவங்க எதையும் ஒன்றையும் செய்ய இறங்கல. தேவனுக்காக ஒன்றை செய்வதற்கு பணமோ பொருளோ முக்கியம் கிடையாது. என்ன கவனிக்கிறீங்களா இல்லையா? தேவனுக்காக ஒன்றை செய்வதற்கு பணமோ பொருளோ ஒரு முக்கியம் கிடையவே கிடையாது. அதற்கு பதிலாக வார்த்தையும் அழைப்பும் விசுவாசம் தான் முக்கியமா இருக்கிறது. பணம் ஏராளமா வச்சுக்கிட்டு வார்த்தை வரலன்னா உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. பணம் ஏராளமா வச்சுக்கிட்டு வார்த்தை வரலன்னா உங்களால விசுவாசிக்க முடியாது. விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மளாம் சில காரியங்களை செய்யறோம்னா பணத்தை வச்சுக்கிட்டு செய்யல, விசுவாசத்தினால எல்லாவற்றையும் செய்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பணத்தினாலே ஆபிரகாம், பணத்தினாலே ஈசாக்கு, பணத்தினாலே சாராள், பணத்தினாலே மோசே, பணத்தினாலே சொல்லல, எதனால? விசுவாசத்தினாலே மோசே, விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசத்தினாலே ஆதாம். ஹலோ, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் நாம் இந்த உலகத்துல இழக்கிற மிகப்பெரிய இழப்பு பணம் அல்ல, ஃபெய்த், விசுவாசம். நீங்க எதெல்லாம் இழந்திருக்கலாம், நீங்க இழந்ததெல்லாம் பெரிய பேரிழப்பு அல்ல. எப்போ நீங்க ஹோப்பை இழக்கிறீங்களோ, ஃபெய்த்தை இழக்கிறீங்களோ, அதுதான் மிகப்பெரிய இழப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எல்லா இழந்த பணத்தையும் திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், ஹோப் இருந்தா, ஃபெய்த் இருந்தா. ஆனா நீங்க ஹோப்பை ஃபெய்த்தை இழந்துட்டீங்கன்னா எதையுமே கொண்டு அதை மீட்ட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறீங்களா இல்லையா? அப்போ ஈசாக்கு வந்து விசுவாசத்தினால விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நிறைய பேர் சொல்றாங்க கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால அவன் பெருக்கம் அடைந்தான். இல்லை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றை விதைத்திருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்றேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றை விதைத்திருக்க வேண்டும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றை விதைத்திருக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க.
நான் இன்னொரு வார்த்தை சொல்ல போறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் ஏதாவது ஒரு பிசினஸை துவங்கியிருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றில் கையிட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஞானம் தரும்படிக்கு நீங்கள் ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிக்க போக வேண்டும். சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமாவா இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நீங்கள் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும். அப்ப கர்த்தர் எப்படி கொடுப்பார்? நிறைய பேர் நீங்க வானத்தை பொத்துக்கிட்டு பூமியை இல்ல அப்படிலாம் தர மாட்டார். நீங்க ஒரு பிசினஸ்ல இறங்குனீங்கன்னா கர்த்தர் அதை தருவார். அதனால கேராரூர்ல ஈசாக்கு சும்மா இல்ல. கேராரூர்ல இருந்துட்டு கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, இங்கே இருன்னு. இங்கே இருன்னா சோம்பேறியா இருன்னு சொல்லல. இங்க இருக்கிற ஆளுக்கு தேவன் ஐடியாக்களை தராரு. என்ன ஐடியா தராரு? ஏன் நம்ம விதைக்க கூடாது? சொன்ன நான் ஏன் விதைக்க கூடாது? நான் ஏன் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது? நான் ஏன் இதுல போய் கை வைக்க கூடாது? நான் ஏன் நிலத்துல போய் வேலை செய்யக்கூடாது? அப்படின்னு ஐடியாவை கற்று தருகிறார். நல்லா கவனிங்க. கடவுள் எப்போதுமே ஒரு மனிதனுக்கும் நேரடியாக பணத்தை தருவதில்லை, ஐடியாக்களை தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்ம ஆண்டோட பணம் தான். கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு ஐடியா தரேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டோட கேட்கறத ஆண்டவரே சோறு தரோம். ஆண்டவர் சொல்ல நான் அரிசி தரேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆண்டோட நம்ம என்னன்னா பரலோகத்திலே சாப்பாடு செஞ்சு நமக்கு ஊட்டி விடுறக்கா கேட்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் அரிசி பருப்பு தரேன். ஒரு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தானா. ஊழி அழைக்கப்பட்டு ரொம்ப வாரத்தோட ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறவர் அன்னைக்கு ஒரு வாரமா ரொம்ப சிரமம் கஷ்டம். ஜெப அறைக்குள்ள போயிட்டு உட்காந்து அவர் கண்ணீரோட ஆண்டோட்ட அப்படி கேள்வி கணைகளை தொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தரை மிரண்டு போயிட்டார் போல. என்னடா இப்படி ஜெபம் பண்ற அளவுக்கு ஆகி போச்சா அப்படின்னு. ஆண்டவரே என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஒரு வாரமா என் ஊழியத்துல எவ்வளவு பெரிய பாரம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சூழ்நிலை, ஆத்ம பாரம் இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்குது. என்ன ஆண்டவரே அப்படின்னு. சாப்பாட்டு கூட வழி இல்லாம உட்காந்துருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு. அப்போ அந்த நேரம் பார்த்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு வயசான அம்மா வந்து கதவை தட்டி இருக்கு. ஐயா ஐயா. உடனே இவர் சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த அம்மா வயசானவம்மா. இந்த அம்மாவை பார்த்துட்டு, அம்மா போய் உட்காரு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு அந்த அம்மா பொறுக்க முடியாமல் இன்னொரு தடவை கதவை தட்டி இருக்கு. ஐயா. உடனே வெளியே வந்து பார்த்துருக்காரு. சரி என்ன சொல்லு. இல்லையா, கடவுள் உணர்த்தினாரு இந்த அரிசி பருப்பெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு போகுதுன்னு சொல்லி, அதனால தான் அப்பயே வந்துட்டேன். இவர் என்ன பண்ணிருக்காரு, சரி சரி வச்சுட்டு போன்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு போன்னு சொல்லிட்டு இந்த அம்மா அனுப்பி விட்டு கதவை சேர்த்து மறுபடியும் ஆண்டவரே சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கேன், என்ன ஆண்டவரே பண்ணிட்டு இருக்கீங்க? சீரியஸாக கவனிச்சுட்டு இருக்கீங்க. இப்படி தான் கேவலமான ஜபங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஆண்டவர் மண்டமால் 4 போட்டு சொன்னாராம், ஏய் நீ சாப்பாடு வேணும்னு கேட்டதுனால தான் உனக்கு அரிசி பருப்பை கொண்டு வந்து வச்சுருக்குவேன், இந்த அம்மாவை கொண்டு வந்து கொடுக்க சொன்னேன், ஜபத்தை நிறுத்திட்டு போய் சமையல் பண்ணி சாப்பிட்டுனாராம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம என்ன நினைக்கிறோம்னா பரலோகத்திலே குக் பண்ணி நமக்கு வந்து அப்படியே ஒரு பெரிய ஓங்கிய புயம் பலத்த கரம் இறங்கி வந்து வாயில அப்படியே ஊட்டி விடுவாங்கன்னு சொல்லி அதான் அப்படியெல்லாம் நடக்காது. ஆமென். கர்த்தர் பணத்தை தருவதில்லை, கர்த்தர் சோறு தருவதில்லை, கர்த்தர் அரிசி பருப்பை தான் தருவாரு, ஐடியாவை தான் தருவாரு. நல்லா ரைமிங்க வருது, அரிசி பருப்பு ஐடியா. சொல்லுங்க, ஐடியாக்களை தான் தருவார். சொல்லுங்க, ஐடியாக்களை தருவார். ஆமா, ஐடியாக்களை தான் தருவார். நான் நிறைய சாட்சி சொல்லலாம், ஐடியாக்களை தான் கற்று. உங்களுக்கு இந்த டிவி கதையெல்லாம் தெரியும்ல, மறுபடியும் ஆரம்பிக்க வேணாம். அவ்வளோ எல்லா ஐடியால இருந்து வந்தது தான். கடவுள் ஒரு ஐடியா தருவார். சொல்லுங்க, ஐடியா தருவார். இருக்கிறீங்களா? ஆமே. அப்போ ஒரு பிசினஸ் ஒரு ஐடியா. ஈசாக் சும்மா உட்காந்து இல்லை, அவனுக்கு ஒரு ஐடியாவை கற்றுத்தார, போய் விதைப்போம் அப்படின்னு ஐடியாவை தர. அதனால தான் நான் சொன்னேன், 1 வருஷம் ஆச்சு அவன் பெருகிறதுக்கு, விதைச்சதுக்கு அப்புறம். ஆமாவா இல்லையா? ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கே 1 வருஷம் தள்ளி போட்டீங்கன்னா அது பலன் கொடுக்க இன்னும் 1 வருஷம். அதனால தான் உடனே செய்யணும். சொல்லுங்க, உடனே செய்யணும். பகலும் கேட்டு சொல்லுங்க, உடனே செய்யணும். சில ஐடியாக்களை தந்தால் உடனே செய்யணும். அது தள்ளி போடக்கூடாது, அதில் டவுட் வரவே கூடாது. கர்த்தர் தான் பேசுகிறாரு. ஒருவேளை இன்னைக்கு நிறைய ஐடியாக்களை போன வாரம் ஃபுல்லாக கர்த்தர் பேசியிருப்பாரு. இங்கே வரும்போது இன்னும் டவுட்டில் வந்திருப்பீங்க. கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, அந்த ஐடியா நான் கொடுத்த ஐடியா தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ஐடியா நான் கொடுத்த ஐடியா தான், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றாரு. அதை யோசிக்காத, அது தள்ளி போடாத, அது தடை பண்ணாத, நான் கொடுத்த ஐடியா தான்றாரு.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஈசாக்கு அப்படித்தான் விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்க ஒன்றை செய்ய வேண்டும். கர்த்தர் நேரடி ஆசீர்வதிக்க முடியாது. நீங்க பேசினா கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீங்க தொட்டா கர்த்தர் சுகம் தருவார், நீங்க நடந்தா அங்க காரியங்கள் மாறும், நீங்க இறங்கினா வேலை நடக்கும். சொல்லுங்க, நான் தான் எல்லாமே. தலையில கை சொல்லுங்க, நான் தான் எல்லாமே. ஆமா, நீங்க தான் எல்லாமே. கடவுள் உங்க கூட இருக்கிறாரு, நீங்க தான் இப்ப எல்லாமே. நீங்க எதையாவது ஒண்ணு செய்யலாம்னா அது வாய்க்கவே வாய்க்காது. ஆமென், அல்லேலூயா. சரி, போன வாரத்தில் சொன்னேன், இவர் ஈசாக்கு செஞ்சதெல்லாம் எப்படா வாய்க்குது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி. ஈசாக்கு மட்டும் வாய்க்குது அப்படின்றதுனால ஈசாக்கு ஒரு விக்கிரகம் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஈசாக்கு மட்டும் தான் வாய்க்கும் போல அப்படின்னா இவர் ஆபிரகாமுடைய பிள்ளை, அதனாலதான் ஈசாக்கு வாய்க்குது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இல்ல, ஆபிரகாமுடைய பிள்ளை தான் இஸ்மவேலு கூட, ஆபிரகாமுடைய பிள்ளை தான் ஈசாக்கு கூட. ஈசாக்கு மட்டும் வாய்க்குது அப்படின்னா இவர் ஆபிரகாமின் பிள்ளையா இருந்ததுனால இல்ல, இவருக்குள்ள விசுவாசம் இருந்ததுனால தான் வாய்க்குது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, பவுல் சொல்றாரு, இப்போ நீங்களும் நானும் செய்யறதெல்லாம் வாய்க்க முடியும். எப்படின்னா ஆபிரகாமின் பிள்ளையா இல்லைன்றதுனால வாய்க்காதுன்னு அர்த்தம் இல்ல, ஈசாக்குள்ள விசுவாசம் இருந்து எல்லாத்தையும் வாய்க்க பண்ணினது போல உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் விசுவாசம் இருந்தால் எல்லாமே வாய்க்கும். அதுதான் பைபிள் ஃபுல்லா சொல்றது, விசுவாசத்தினாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அப்போ பேசிக்கே என்னன்னா ஃபெய்த் தான் பேசிக்கே, விசுவாசம் தான் பேசிக். ஜெபிக்கும் போது எப்படி போகணும்? விசுவாசத்தோட போகணும். விதைக்கும் போது எப்படி போகணும்? விசுவாசத்தோட போகணும். நிறைய ஜெபம் பண்ணிட்டு விசுவாசமே இல்லாம ஜெபம் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே வாய்க்காது. கொடுக்கறதுக்கு விசுவாசமே இல்லாம கொடுத்தீங்கன்னா ஒண்ணுமே வாய்க்காது. நாம கொடுப்பதெல்லாம் முதலாவது, விசுவாசம் தான் முதலாவது. கோயிலுக்கு வரும்போது எப்படி வரணும்? விசுவாசத்தோடு கோயிலுக்கு வரணும். அப்பதான் கேட்கறதெல்லாம் பழிக்கும், கேட்கறதெல்லாம் பெரிய நம்பிக்கை உண்டாக்கும், பழிக்கும். எதை செஞ்சாலும் விசுவாசத்தோடு செய்ய வேண்டும். இருக்கிறீங்களா? என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ செய்யக்கூடாது. நான் செஞ்சா நடக்கும், நான் போனா நடக்கும், நான் பேசினா நடக்கும். யாருக்குமே நடக்கலையா? நான் செஞ்சா நடக்கும். இந்த ஃபெய்த் ஆட்டிட்யூட் சூழ்நிலையை மாற்றும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கெல்லாம் வராதுன்னு போனீங்கன்னா வராது, எனக்கு வரும். யாருக்கு வரலன்னா எனக்கு வரும் சொல்ல மாட்டேன்றீங்களே. யாருக்கு நடக்கலனாலும் எனக்கு நடக்கும். அப்படி நடந்ததா ஒரு சரித்திரமும் வரலாறுமே இல்லைன்னா கூட நான் ஒரு சரித்திரத்தை வரலாறை உண்டாக்குவேன். ஒரு ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அப்ப விசுவாசத்தினாலதான் எல்லாமே நடக்குது. அதைத்தான் லூக்கால போன வாரத்தில் ஒரு கதையில பார்த்தோம், 10 பாயிண்ட் பார்த்தோம். அதை நான் இப்ப சொல்ல வரல, ரெக்கார்டிங்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஈசாக்கு ஆபிரகாமின் சந்ததியா இருந்ததுனால அவன் ஆசீர்வதிக்கப்படல, ஈசாக்குள்ள விசுவாசம் இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படலாம். இப்ப நமக்குள்ள விசுவாசம் இருக்கும்போது பவுல் சொல்றாரு, நாமும் ஆபிரகாமின் சந்ததிகளாய் மாறுவோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வரணும். எப்படி? இந்த மாம்சத்துல இல்ல, ஆவியில, விசுவாசத்துல. சரி, இதை பழிக்க வைக்கிறதுக்கு நமக்கு ஈசாக்கல்ல கிறிஸ்து நமக்கு ஆதாரமாக இருக்கிறார். இந்த வசனத்தை வாசிங்க, 3:22. கலாத்தியர் 3:22 வாசிப்போம். இதுதான் திறவுகோல் வசனம். கிறிஸ்துவுக்குள்ள இப்போ எப்படி எத்தனை எல்லாம் பழிக்குதுன்றதை டக்குன்னு பார்க்க போறோம். வாசிங்க, கலாத்தியர் 3:22. விசுவாசம் உள்ள யாவருமே ஆபிரகாமுடைய சந்ததி, ஈசாக்கு மட்டும் கிடையாது. நம்ம எல்லாருமே ஆபிரகாமுடைய சந்ததி. அதைத்தான் லூக்கால அந்த கதையில சொன்னார், 13ஆம் அந்த கூனி சுகம் பெற்றார். அந்த கூனி சுகம் பெறுவதற்கு இயேசு சொல்றாரு, ஆபிரகாமுடைய குமாரத்தியாகிய இவளை பிசாசு கட்டி வைத்திருந்தான், இவள் சுகம் பெற வேண்டும். இப்ப இந்த பெண் ஆபிரகாமுடைய குமாரத்தின் எப்படி அவளுக்கு தெரியாம போச்சு? அப்படியெல்லாம் கிடையாது. இவள் ஆபிரகாம் குமாரத்தியான எப்படி பெரிய ஒரு வரலாறு போட்டா பார்ப்பாங்க. இல்ல, இயேசு சொல்றாரு, இவள் விசுவாசித்தால் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வளவு நாள் இந்த யூதர்கள் எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்க? ஆபிரகாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க, ஆனால் விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்ன்ற வெளிச்சம் இல்லாம இருந்தாங்க. அப்ப அந்த வெளிச்சம் உள்ள இயேசு கூனியை சுகமாக்குகிறார். எத்தனை வருஷமா கூனி? 18 வருஷம். ஓ லார்ட், 18 வருஷம் ப்ராப்ளத்தை ஒரு நிமிஷத்துல சுகமாக்கினார்.
அதுக்கு காரணமாக இருந்தது என்ன தெரியுமா? ஒன்னே ஒன்று தான், ரெவலேஷன், அந்த வெளிப்பாடு. அந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னா சுகம் வந்துடும். உங்களுக்கும் சுகம் வந்துடும், கூட இருக்கிற ஆளுக்கும் சுகத்தை கொடுத்துருங்க. 18 years ப்ராப்ளத்தை இம்மீடியட்டாக ஒரு நிமிஷத்தில் அந்த வெளிச்சத்தின் மூலமாக சுகம் கொடுக்குறாரு. என்ன வெளிச்சம்? அந்த வெளிப்பாடு. சொல்ல ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். எப்படி கட்டி வச்சான்? பிசாசு எப்படி கட்டி வைக்க முடியும்? ஒன்னே ஒன்று, இக்னோரன்ஸ். பிசாசு ஒரு மனிதனை எப்படி கட்டுகிறான்? அவன் கையில் பிடிச்சி வச்செல்லாம் கட்டல, அறிவீனத்தினாலே கட்டுகிறான். அந்த பெண் ஏன் கட்டப்பட்டிருந்தால் அவள் அறிவீனத்தினாலே கட்டப்பட்டிருந்தாள். கூனியா இருந்ததுக்கு காரணம் அறிவீனம். பிசாசு யாரை ஆளுகை செய்ய முடியும்? அறிவீனர்களை மட்டுமே ஆளுகை செய்யும். அதனால பாருங்க, நிறைய பேர் ஏன் அவன் பின்னால போறாங்க, ஏன் சக்சஸ் இல்லாம இருக்கிறாங்க? பிகாஸ் ஆஃப் இக்னோரன்ஸ், பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ். அந்த அறிவில்லாத அறிவீனத்தினாலே மக்கள் பிசாசினால் ஆளுகை செய்யப்படுகிறார்கள். அப்ப ஆண்டவர் வந்து அந்த அறிவை கொண்டு வந்த உடனே அவள் விடுதலையாகிறார். ஆபிரகாமின் குமாரத்தின் அறிவு அப்பதான் வருது, விடுதலையாகிறார். இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சோ இப்போ நமக்கு அந்த வெளிச்சம் வந்துருச்சு. இப்போ நமக்கு அந்த வெளிச்சம் வந்த உடனே என்ன பண்ணணும்னா, கடன்னு எல்லாத்தையும் இறங்கணும். 18 வருஷமா பிரச்சனையா நிமிர ட்ரை பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிமிர ட்ரை பண்ணு. இப்போ இயேசு மாதிரி நான் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வெளிச்சம் உள்ள வருது, வந்த உடனே கொஞ்சம் சற்று நிமிர்ந்து பார்க்கணும். ஹலோ, நிமிர்ந்து பார்க்கணும், இறங்கி பார்க்கணும். கோதாவரில் இறங்கணும்ன்றாங்கல்ல, இறங்கணும். சொல்லுங்க, இறங்கணும். ஆமா, வேற எங்கேயும் பிரச்சனை இல்லை, இக்னோரன்ஸ்ல தான் பிரச்சனை. பிசாசு இக்னோரன்ஸ் மூலமா தான் நம்மளை ஆளுகை செய்ய பார்க்கறான். அப்ப நீங்க இறங்கும் போது அவன் சொல்றான் உங்களுக்கு வயசாகி போச்சுன்றான். பிசாசு தான் சொல்றான். பிசாசு சொல்றான் உன்னால முடியாதுன்றான். பிசாசு சொல்றான் உனக்கு பலன் போச்சுன்றான். பிசாசு சொல்றான் உன்னால முடியாது, நீ நடக்க முடியாது, நீ செய்ய முடியாது, நீ இனிமே அவ்வளவுதான்றான். நீங்க, நான் சொல்றேன், நான் ஆபிரகாமின் குமாரத்து, வாக்குத்தத்தத்தின் சந்ததி, நான் செய்கிறது வாய்க்கும். இத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஏசு வந்து பிரசங்கம் பண்ணும்போது 18 வருஷமா ப்ராப்ளமா, இன்னும் 2-3 வருஷம் அப்படியே உனக்கு பழகி போச்சு விட்டுரு அப்படின்லாம் சொல்றேன். கர்த்தர் தீர்க்க தரிசனமா இன்னைக்கு பேசுறாரு. பழகி போன சில காரியங்களை கர்த்தர் மாற்றப்படும். கைத்தட்டி ஒரு ஆமென். பழகி போன காரியம், சில சமயங்கள் நம்ம பழக்கத்திலிருந்து விடுதலையாக முயற்சி எடுக்க மாட்டோம். கர்த்தர் சொல்ல பழகி போன காரியங்களை கர்த்தர் மாற்ற சொல்லுகிறார். நீங்க மாத்தி பாருங்க. பழக்கத்தையே செய்யணும்ன்றல, நீங்க கொஞ்சம் ரொட்டீன் அந்த பிராக்டிஸை கொஞ்சம் மாத்தி பாருங்க. கடவுள் உங்களோடு இருக்காது காணாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அவருடைய சூழ்நிலை அப்படியே கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். இந்த வசனத்தை வாசிங்க, 3:22 வாசிங்க. கலாத்தியர் 3:22 எடுத்துட்டீங்களா இல்லையா? அப்படி இராதபடியால் நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் பாவத்தின் கீழ். நல்லா கவனிங்க, வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம். இப்போ நல்லா கவனிங்க, ஆபிரகாமுடைய சந்ததியாகிய ஈசாக்கு, ஆபிரகாம் விசுவாசித்து தேவனை விசுவாசித்து அவன் எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டான். ஈசாக்கு ஆபிரகாமை விசுவாசிக்கல, ஆபிரகாமின் தேவனை விசுவாசித்தான். எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? ஆமென். ஆபிரகாமும் தேவனை விசுவாசித்தான், ஈசாக்கும் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாமுடைய சந்ததின்றதுனால அவன் விசுவாசத்தினாலே எல்லா ஆசீர்வாதங்களையும் ஈசாக்கு பெற்றுக் கொள்கிறான். இப்போ நீங்கள் நானும் ஆபிரகாமுடைய சந்ததி. எப்படி? விசுவாசத்தினாலே. இப்போ தேவன் ஆபிரகாமை பார்த்து ஈசாக்கை ஒரு விதத்தில் ஆசீர்வதித்தார். அதனால ஈசாக்கு சொல்லுவாங்க, ஆபிரகாம் இல்லையா? ஆபிரகாமை பார்த்து ஈசாக்கு ஆசீர்வதித்தார். இப்போ உங்களுக்கும் எனக்கும் எப்படி பலிக்குது அப்படின்னா, இப்போ ஆபிரகாம் கிறிஸ்துவுக்கு ஒப்படையாளமா இருக்கிறார், நீங்கள் நான் ஈசாக்கு ஒப்படையாளமா இருக்கிறோம். பவுல் சொல்றாரு, இப்பொழுது நாம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரர்களாக. எப்படி? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக. அதனால சொல்லுது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்து விட்டது. யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள. இப்பொழுது நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக நாம் தேவனையே விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்கிறோம்.
கலாத்தியர் 3:18 வாசிங்க. கலாத்தியர் 3:17. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, சொல்லுங்க, நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் சொல்லி இந்த அடுத்த வசனம் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படியாக இப்படி ஆயிற்று. இப்பொழுது நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம் என்னவா மாறுறோம் அப்படின்னா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாய் மாறுவோம். அதனாலதான் போன வாரத்தில் இப்படி சொன்னேன், நீங்க ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்காததுனால நீங்கள் ஒண்ணுமே இல்லாதவங்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால நீங்கள் ஒரு பணக்காரராய் மாறலாம். ஆமென். சில சமயம் நினைக்கிறாங்க, நான் ஆபிரகாமுக்கு பிறக்கலையா சார்? ஏன் ஆபிரகாமுக்கு பிறக்கலையான்னு கேட்குறீங்க? ஏன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தானே எனக்கு வரும் இருக்கு. அப்போ ஆபிரகாம் அவ்வளோ பெரிய சீமான், செல்வந்தன், பெரிய செல்வந்தன் தானே. நான் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தா ஆசீர்வாதம் இருக்கும். இல்லை, கர்த்தர் சொல்றாரு, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் உனக்கு வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்ததுனால நான் வருத்தப்படலை. தேவன் என்னை பணக்காரராக, எப்படி? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரன். வாக்கு தத்தங்களை எவன பழிக்க முடியும்? நல்லா கவனிங்க. இப்படி நீங்கள் விசுவாசித்து ஒன்றில் இறங்கும் போது தான் வேலை நடக்க ஆரம்பிக்கும். இதை விசுவாசிக்கணும், இப்படிதான் இறங்கணும். நான் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் வாக்கு தத்தங்கள்லாம் எனக்குரியது. கிறிஸ்துவை பற்ற விசுவாசத்தின் மூலமாக நான் அதை சுதந்திரித்துக் கொள்கிறேன், என்னுடையதாக்கிக் கொள்கிறேன். ப்ராப்பர்ட்டி உங்க பேர்ல இருக்குன்னு நீங்க பார்க்கணும். எல்லா செல்வங்களும் உங்க மேல இருக்குன்னு பார்க்கணும். 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, மத்தேயுல 1:1-2 வாசித்து பாருங்க. கிறிஸ்து எப்படி ஆபிரகாமுடைய குமாரன் சொல்லப்படுது பாருங்க. மத்தேயு 1:1-2 சீக்கிரமா டக்குன்னு வாசித்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வார்த்தையை மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரனா? ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாமின் குமாரன் பைபிள் அப்படியே சொல்லுது. இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன்? யோசேப்பின் குமாரனா ஆபிரகாமின் குமாரனா? யோசேப்பின் குமாரன் தானே. ஆனா ஹிஸ்டரி என்ன சொல்லுது? இது யோசேப்பு ஆபிரகாமுடைய வம்சத்திலிருந்து வந்தாங்க. அதுக்கு தான் இந்த 1ஆம் வசனத்துல கீழே வாசித்தீங்கன்னா யோசேப்பு வர்றாரு கடைசியா. வேற அங்கே ஆபிரகாம் இங்கே நூல் பிடிச்சி இங்கே கொண்டு வராரு. இயேசு யோசேப்பின் குமாரன் தானே, ஆனால் இயேசு ஆபிரகாமின் குமாரன். யாரு? ஆபிரகாமின் குமாரன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்துக்குள்ள வருகிறவர்கள் எல்லாருமே யாருடைய குமாரர்கள்? ஆபிரகாமின் குமாரர்கள். உங்க தலையில கவி சொன்ன, நான் ஆபிரகாமின் குமாரன், நான் பாக்கியராஜ் அவரின் குமாரன் இல்ல, நான் ஆபிரகாமின் குமாரன். சொல்லுங்க, தலையில கவி கார்த்தி சொல்லு, நான் ரவி தகப்பனுடைய குமாரன் இல்ல, நான் ஆபிரகாமின் குமாரன். ஆமா, என்னை பெற்றெடுத்தது பாக்கியராஜ் அவர் தான். ஆனால் என் தகப்பன் எங்க இருந்து வர்றாரு அப்படின்னா ஆபிரகாமின் குமாரனா இருந்து வர்றார். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால ஆண்டவர் பார்க்கறாரு, ஆபிரகாமுடைய குமாரத்தை எப்படி கட்டப்பட்டிருக்கலாம். இப்போ ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது ஆபிரகாமின் குமாரன் பாக்கியராஜ் சந்ததி எப்படி இல்லாம இருக்கலாம்? எப்படி இல்லாம இருக்கலாம்? எப்படி வியாதியில் இருக்கலாம்? எப்படி வறுமையில இருக்கலாம்? எப்படி தரித்திரத்தில் இருக்கலாம்? எப்படி கடன் பிரச்சனையில் இருக்கலாம்? எப்படி 18 years ப்ராப்ளத்தில் இருக்கலாம்? கர்த்தர் பார்க்கறாரு. அப்போ ஒண்ணு பேசிக்காது எல்லாருமே நம்ம என்ன நினைச்சோம், எங்க அப்பா பாக்கியராஜ் அப்பா வேதமுத்து இப்படின்னா போயிட்டோம். கொஞ்சம் ஓரளவுக்கு தான் நம்ம போறோமே ஒழிய பூட்டன் தாத்து யாருமே தெரிய மாட்டேங்குது. கர்த்தர் எழுதி வச்சிட்டாரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நீங்க எல்லாரும் யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக இப்போ ஆபிரகாமுடைய எல்லா ப்ராப்பர்ட்டி எடுத்து உங்க பேர்ல மாத்துறாங்க. நீங்க தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒரு பணக்கார குடும்பத்துல பிறக்கலையேன்ற கவலை, அந்த ஒரு சாப எண்ணத்திலிருந்து வெளியே வாருங்க. நிறைய பேருக்கு இந்த பணக்கார தகப்பன் தாய் தகப்பன்களை பார்க்கும்போதெல்லாம், நான் இந்த குடும்பத்தில் பிறக்காம போயிட்டேனே, நான் அமெரிக்காவில் பிறக்காம போயிட்டேனே, நான் அவங்களுக்கு பிறக்காம போயிட்டேன்னு எண்ணம். கர்த்தர் சொல்றாரு, அந்த எண்ணத்துல விடுதலை.
அந்த சாபத்திலிருந்து விடுதலை. இதுதான் பிசாசுடைய இக்னோரன்ஸ், அறிவீனம். அவன் அப்படியே கடத்த பார்க்குறான், அப்படியே நொந்து நூலாக்கி ஃபெய்த் இல்லாமல் ஹோப் இல்லாமல் ஆக்க பார்க்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு சாப, ஒரு எண்ணங்கள், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் ஒரு இக்னோரன்ஸ். நீங்கள் எல்லாருமே எங்கேருந்து வந்தவங்க? நம்ம எல்லாரும் எங்கேருந்து வந்தவங்க? ஆபிரகாமின் சந்ததி. சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் சந்ததி. சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் சந்ததி. சத்தமாக சொல்லுங்க, ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமுடைய எல்லா சொத்து என்னுடையது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்னுடையது. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக நான் ஆபிரகாமுடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் நான் எடுத்துக்கொள்வதற்கு ஆக்சஸ் உண்டாயிருக்குது. ஆமென். ஆக்சிஸ் மூலமாக ஆக்சஸ் உண்டாயிருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சொல்லுங்க, எல்லாம் ஆக்சஸ் தான். ஆமென். அப்போ இப்போ நாம் என்ன பண்ணோம்? கிளைம் பண்ணணும். சொல்லுங்க, கிளைம் பண்ணணும். 18 வருஷமாக ஒரு சேரில் உட்காந்துருக்கக்கூடாது, கிளைம் பண்ணணும். அன்னைக்கு அந்த அம்மா உட்காந்துட்டு இருந்துச்சுன்னா இயேசு வந்து சொல்லணும். இன்னைக்கு நாம உட்காந்துருக்கிறோம்னா அது ஒரு பெரிய கட்டு, அது சாபம், அது ஒரு பெரிய இக்னோரன்ஸ். சாபம்னா சாபத்துக்கு போகாது, இக்னோரன்ஸ். அது எழுதி வச்சாச்சு, இப்போ படிக்கணும், புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் என்ன செய்யணும்னா, இன்னொரு இயேசு வந்து பிரசங்கம் பண்ண போதில்லை, இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டு கிளைம் பண்ண ஆரம்பிக்கணும். சொல்லுங்க, கிளைம் பண்ணணும், முயற்சி எடுக்கணும். சத்தமாக சொல்ல, முயற்சி எடுக்கணும். ஆமாம், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். செக்கை கொண்டு போய் சைனை போட்டு எடுத்து பேங்க் கரண்ட்டை நீட்டினீங்கன்னா கரெக்டாக கொடுப்பான். ஆமென். அந்த மாதிரி போய் கிளைம் பண்ணணும். சொல்லுங்க, கிளைம் பண்ணணும், எடுத்துக்கணும். வீட்டில் உட்காந்துருக்கக்கூடாது, எடுத்துக்கணும். ரோட்டுக்கு போகணும், வேலைக்கு போகணும், காரியங்களை செய்யணும், கடினமாக உழைக்கணும், விசுவாசிக்கணும். வயசை பார்க்கக்கூடாது, படிப்பறிவு இல்லைன்னு பார்க்கக்கூடாது, எதையுமே பார்க்கக்கூடாது. நான் ஆபிரகாமின் சந்ததி, விசுவாசத்தினால கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால நம்ம எடுக்க போறாங்க. கிளைம் பண்ண முயற்சி எடுத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ்ல இறங்க முயற்சி எடுத்தீங்கன்னா, ஒரு வேலையில் இறங்க முயற்சி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பலிக்கிறத நீங்க பார்க்கணும். நீங்க நானும் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, வறுமையில் இருக்கக்கூடாது, பிரச்சனையில் இருக்கக்கூடாது, 18 வருஷம் கட்டில் இருக்கக்கூடாது. ஒருவேளை 18 வருஷம் கட்டில் இருக்கிறீங்கன்னா ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, யாருடைய அண்டரில் இருக்கிறீங்க? அந்த அம்மா 18 வருஷம் பிரச்சனையில் இருந்துச்சுன்னா காரணம் அந்த ஜெபாலய தலைவர்களுடைய அண்டரில் இருந்துச்சு. ஜெபாலய தலைவர்களுடைய அண்டரில். ஆனால் எனக்கு அந்த அம்மாட்ட ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? 18 வருஷமாக ஒரு கோயிலுக்கு ஒழுங்காக போயிட்டு இருந்துச்சு, தப்பான கோயிலுக்கு ஒழுங்காக போயிட்டு இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? ஜெபாலயத்துக்கு ஒழுங்காக போயிட்டு இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து பிறந்து வந்து இந்த அம்மாவுக்காகவே இந்த ஜெபாலயத்துக்கு வந்திருப்பாங்க. ஆமென். நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமா, உங்களுடைய பெர்சிஸ்டன்சியை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய கன்சிஸ்டன்சி, உங்களுடைய நிலைத்திருக்கும் தன்மை, கூனி 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 நிமிர முடியாம ஒரு கொம்பை வச்சுக்கிட்டு படிக்கட்டில் ஏறி ஏறி வந்து 18 வருஷமா ஒரு சேர்ல அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறத இந்த ஜெபாலய தலைவர்கள் பார்த்தாங்களோ இல்லையோ, பாஸ்டர் பார்த்தாரோ இல்லையோ, அதுக்கு மேல இருக்கிற தேவன் பார்த்தார். அல்லேலூயா. அவனுக்கும் வெளிச்சம் இல்லை, இந்த அம்மாவுக்கும் வெளிச்சம் கடந்து போல. இயேசுவே வெளிச்சமா வந்தார், கண்களை திறந்தார், தேவனை பார்த்தார், அந்த அம்மாவுடைய நிலைமையை மாற்றி. நான் சொல்றேன், நாம இக்னோரன்ஸா இருந்தா கூட ஒரு வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். அப்படிதான் அந்த அம்மாவுக்கு செயல்பட்டார். அவர் ஒண்ணுமே பண்ணலாங்க, பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணும்போது அந்த அம்மாவை பார்த்து விடுதலை ஆக்கிட்டாரு. அப்போ நமக்கும் பழிக்கும், எனக்கும் பழிக்கும். ஒருவேளை கூண் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய பொருளாதாரத்தில் கூண் இருக்கு, ஒருவேளை சரீரத்தில் கூண் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய பிசினஸ்ல கூண்கள் இருக்கு. கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, இன்னைக்கு நிமிர்வதாக, இன்னைக்கு நிமிர்வதாக, இன்னைக்கு எல்லா கூண்களும் பொருளாதாரத்திலிருந்து நிமிர்வதாக இயேசுவின் நாமத்தில் நீங்க கைவிட்டு செய்கிற காரியத்தில் நிமிர்வதாக. ஆமென். சில காரியங்கள் பழிக்காம இருந்தா நான் சொல்றேன், இன்னைக்கு பழிக்கும், இன்னைக்கு பழிக்கும், இன்னிலிருந்து பழிக்க ஆரம்பிக்கும், பார்க்க ஆரம்பிக்கும். ஆமென். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக அந்த வாக்குத்தத்தம் நம்மளை பழிக்குது, நமக்கு பழிக்குது. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம்னா என்ன விசுவாசிக்கிறோம்? 7 காரியங்களை விசுவாசிக்கிறோம். இதை மட்டும் சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அடுத்த வாரத்துல இருந்து. என்னென்னத்துல இருந்தாலும் கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துவை ஏன் விசுவாசிக்கிறோம்? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக நமக்கு என்னென்ன நடக்குது? நம்முடைய வாழ்க்கையை இந்த 7 காரியங்கள் பின்தங்க பண்ணுது. 7 காரியங்கள் பின்தங்க பண்ணியிருக்கு.
இப்போ ஆண்டவராகி இயேசு விசுவாசிக்கும் போது இந்த 7 பிற்போக்கான காரியங்கள் வந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டு விடுகிறோம். அவர் விசுவாசிக்கும் போது விடுதலையாக்கப்பட்டுறோம். என்ன சொல்ல போனால் அவர் விடுதலை ஆக்கிட்டாரு. நம்ம விசுவாசிக்கும் போது அதை கிளைம் பண்ணி எடுத்துக்கிறோம். அவர் விசுவாசிக்கும் போது எடுத்துக்கிறோம். என்னென்ன? ஒன்று, பாவத்திலிருந்தும் தண்டனையிலிருந்தும் நாம் முற்றிலும் விடுதலைப்படுகிறோம் இயேசுப்பட்ட விசுவாசத்தின் மூலமாக. என்னதிலிருந்து? பாவத்திலிருந்தும் தண்டனை. பாவம் தண்டனை, பாவம் தண்டனை. அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாது தடையா இருந்தது என்ன தெரியுமா? பாவம், அந்த தண்டனை. அதனாலதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல. இப்போ கிறிஸ்துவை பற்ற விசுவாசம். கிறிஸ்து எதுக்காக வந்தாரு? கல்வாரி சிலுவையில் மரித்தாரு. எதுக்காக மரித்தாரு? அவர் நாம் ஏன் விசுவாசிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் எதுல இருக்கிறாங்கன்னா பாவத்திலையும் அக்கினி தீர்ப்பின் உணர்வுல இருக்கிறாங்க, தண்டனை உணர்வுல இருக்கிறாங்க. இப்ப இவங்களை இதிலிருந்து விடுதலை ஆக்கினாதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை போய் கிளைம் பண்ண போவாங்க. பாவத்தை வச்சுக்கிட்டு, பாவின்ற உணர்வை வச்சுக்கிட்டு, தண்டனைன்ற உணர்வை வச்சுக்கிட்டு ஆசீர்வாதத்தை போய் கிளைம் பண்ண முடியாது. புரியுதா? ஒரு தப்பா ஒரு தவறு செய்த ஒரு பிள்ளை அப்பா கிட்ட வரேன், அப்பா கிட்ட வரும்போது நம்ம தவறான பிரச்சனை வரும்போது அப்பா கிட்ட வர்றதுக்கு எனக்கு என்ன இருக்காது? தைரியம் இருக்காது. ஆனா அப்பா கிட்ட என்ன இருக்கு? எனக்கான ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு. நான் அப்பா கிட்ட வரணும்னா ஃபர்ஸ்ட் நான் எனக்குள்ள என்னுடைய மனப்பான்மை மொத்தமாக கிளியர் ஆகும். நான் தப்பான ஆளுன்ற அந்த எண்ணத்தோடய வந்தேன்னா என்னுடைய அனுபவமே மாறிவிடும் இல்லையா? அதனால இப்போ வந்து என்னுடைய பாவ தண்டனையின் உணர்வுகளை முதல்ல மாற்றம். அப்பனா தான் அப்பா கிட்ட வரும்போது நான் தைரியமாகும். இந்த தைரியம் அக்சஸ் வரும். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? கிறிஸ்துவை நமக்காக கல்வாரி சிலுவையில் மரிக்க வைத்து அந்த ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தையும் பாவத்தில் நாள் உண்டான அந்த தண்டனையும் நம்ம மேல இருந்து எடுத்துடுறாங்க. அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை கட்டளை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப நான் சொல்றேன், நீங்களும் நானும் பாவிகள் அல்ல. இயேசு கிறிஸ்துவை பற்ற விசுவாசத்தின் மூலமாக நாம் இப்ப யாரா இருக்கோம்? நீதிமான்களாக இருக்கிறோம். சொல்லுங்க, நீதிமான். குற்றமில்லாதவர்களா இருக்கும். பாவிகளா இல்லை. நாம சொல்லுங்க, பாவி இல்லைன்னா சத்தமா சொல்லுங்க, பாவி. தைரியமா சொல்றீங்களா? பாவி இல்லை. ஆமா, எப்படி பாவி இல்லைன்னு சொல்றீங்க? நான் இயேசு விசுவாசம். ஏன் இயேசு விசுவாசம் எப்படி நீங்க பாவி இல்லை? ஏன்னா ஏன் பாவம் இயேசுவோட பேச்சு, இயேசுவோட நீதி ஏன் வந்துருச்சு? நான் ஏன் இயேசு விசுவாசிக்க வேண்டும்? ஏனென்றால் என் பாவத்தையும் என் பாவத்தினால் உண்டான தண்டனைகளையும் எனக்கு பதிலாக இயேசு ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டார். பாவமே செய்யாத அவர் போய் பலியானார். எதுக்காக? ஏன் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால. சொல்றீங்களா? சொல்லுங்க. ஏன் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால ஏன் மேல வர வேண்டிய தண்டனை அவர் மேல வந்துருச்சு. இப்பொழுது அவர் பாவி ஆயிட்டாரு. இப்ப நானு நிரபராதியா மாறிட்டேன். நான் குற்றவாளி இல்லை. இப்போ ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல அந்த பாவ உணர்வுல இருந்து, தண்டனையின் உணர்வுல இருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறார். முதல்ல அந்த விடுதலை தர முதல்ல மென்டலி நம்ம கிளியர் ஆகுறோம். சொல்லுங்க, மென்டலி கிளியர் ஆகுறோம். சொல்லுங்க, நான் நீதிமான். சதாகள், நான் நீதிமான். நான் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன். அந்த தைரியம் நமக்குள்ள வருது. 2 பிள்ளைங்க அப்பாவுக்கு. நான் ஒரு பையன், இன்னொரு பையன் இருக்கிறான்னு வைங்க. நான் ஒரு பாவி, அவன் வந்து நல்லவனா இருக்கான். யாருக்கு அப்பாட்ட போக தைரியம் இருக்கும்? நல்லவனுக்கு அப்பாட்ட போக தைரியம். அவனுக்கு தைரியம்னா அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நான் பாவிக்கும் தைரியம் இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும்னா, அப்பா முகத்தில் முழிக்க மாட்டான், ஒழிஞ்சு போவான். போகும்போது எப்படி போவான்? என்னை வேலைக்காரனா வச்சுக்கிங்கன்னு போவான். இப்படி தான் போவான். அம்மாவா இல்லையா? ஆனால் நல்லவன் அப்படி கிடையாது. அப்பாவோட கேஷுவலாக இருப்பான், வேலைகளை செய்வான், கேஷுவலாக இருக்கும் இல்லையா? ஆனால் ஒரு பாவி அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நீ இப்போ அப்பா கிட்ட வர்றதுக்கு, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு உனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, தடை இருக்குது. முதல்ல நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன், கிளியர் பண்ணுறேன். நீ இப்போ தெளிவாயிரு. இப்போ நீதிமான்ற உணர்வுக்குள்ளவா. நீ பாவி கிடையாது. என் ரத்தத்தினால் நீ கழுவப்பட்டவன்ற உணர்வுக்குள்ளவா. தண்டனை உன்னால இல்லை, எல்லாத்தையும் நான் சுமந்துட்டேன்ற உணர்வுக்குள்ளவான்றாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தலையில் கை சொன்னா நீதிமான். உடனே நீங்கள் சொல்கிறீங்க, இல்லையா நிறைய பாவம் செய்கிறேன்னு நான் எப்படி நீதிமான்? சரி, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் முதல்ல நீதிமான்ற உணர்வுக்குள்ளே வந்தீங்கன்னா தான் பாவத்திலேருந்து விடுதலை ஆகும். ஆமென்.
பாவத்திலிருந்து விடுதலை அவருக்கு என்ன செய்யணும்? முதல்ல நீதிமன்ற உணர்வுக்குள்ள வாங்க. அடுத்த வாரத்தில் சில காரியங்கள் சொல்ல போகிறேன். இந்த பாவத்திலிருந்து விடுதலை யாருக்கு என்ன செய்யணுங்கிறது அடுத்த வாரம் நான் பேசுகிறேன். முதல்ல நான் நீதிமான்றதை ஒத்துக்குங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் நீதிமான்னு சொல்லிட்டு போய் பாடுவாங்க. ஆமாவா இல்லை? பாவிட்டு போய் வேணா வாங்க. ஆனே பாவி எல்லா ஊரே சொல்லிச்சு, பாவி எல்லாரும் பாவின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் பாவி பாட்டுவாங்க தைரியம். தைரியம். ஆனா நான் சொல்றேன் நீதிமான். சொல்லுங்க நீதிமான். நீங்க நாளை காலில் போட்டுருவாங்க போகும்போது, ஏதாவது பாவம் செய்ய போகும்போது, நான் நீதிமான் பரிசுத்தவான் தேவனுடைய பிள்ளை, அதை கொடுங்க சார் கேட்க முடியுமா? நீங்க கேட்கவே முடியாது. ஏன்னா நீங்க இப்ப பேச்சே மாறி இருக்கு. எப்படி நீங்க முன்னால பார்த்துக்கிட்டே பின்னால போக முடியும்? ஹலோ, ஃபர்ஸ்ட் கியர் போட்டு எப்படி ரிவர்ஸ்ல போக முடியும்? புரியுதா இல்லையா? புரியுதா? எப்படி அது முடியாது? அதான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் கீரை முன்னால போட்டு பின்னால எப்படி போக முடியும்? முடியவே முடியாது. அப்ப சொல்லுங்க, நீதிமான் பரிசுத்தவான் தேவனுடைய பிள்ளைனா நீ கடையை தாண்டி போயிட்டு இருப்பீங்க. நீதிமான் தேவனுடைய பிள்ளை, கடையை தாண்டி இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லி கேட்குறீங்க. ஆமாவா இல்லையா? அதனால பாவின்னு எல்லாம் பாவி அயோக்கியன் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டு சை எல்லாம் சொல்லிட்டாங்க. செஞ்சாதான் என்னன்னு போறோம். ஆமாவா இல்லையா? அந்த உணர்வு எல்லாம் கடவுள் மாற்றுங்க. அதான் சாம் பாஸ்டர் சொல்றாரு, லுங்கியை கட்டினாதான் நீ எங்க வேணாலும் உட்காரு. கட்ட லுங்கியை அவுத்துட்டு கோட் சூட்டை போட்டு விட்டுருக்கேன். கரெக்டா சொல்லி என் கூட சேர்ந்து ஒரு மைக்கை பிடிச்சி நீங்க கரெக்டா இருக்கும். கரெக்ட். நம்ம நைட்டியை கட்டியிருந்தா தான் எங்க வேணாலும் உட்காரும். ஆமாவா இல்லையா? லுங்கியை கட்டியிருந்தா எங்க வேணாலும் உட்காரும். அதெல்லாம் தேட மாட்டோம். நல்ல சேரா லுங்கியை கட்டிட்டு உட்காந்து உட்காரியாமா. கோட் ஷூட் போட்டிருந்தா, நல்ல சேர் போட்டிருந்தா கூட நல்லா அப்படின்ட்டு உட்காருவாங்க. ஏன்னா ஆள் மாட்டி விட்டுருக்கிற ட்ரெஸ் வேற. அதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா மாட்டி விடுறாரு. எதுல? பாவின்ற உணர்வை தூக்கிட்டு நீதிமான் பரிசுத்தவான் தேவனுடைய பிள்ளை ஆபிரகாமின் சந்ததிக்கு மாட்டி விடுறாரு. மாட்டி விட்டதுக்கு அப்புறம் நமக்கே கொஞ்சம் டீசன்ட் ஆயிடும். நமக்கே கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடுது. நான் இந்த கோட் ஷூட் போட்டு இருக்கிற போட்டோஸ் எல்லாம் போட்டா எங்க ஆள் ஒருத்தர் வருவாரு. நான் ஒரு போட்டோ போட்டோன்னு ஒருத்தர் வருவாரு. இந்த மாதிரி வெயில் நேரத்தில் இவருக்கு கோட்டு தேவையா அப்படின்னு ஒருத்தர் வருவாரு. அப்படியே போடுவார். அதில் நான் ரிப்ளை எல்லாம் பண்ண மாட்டோம். அவருக்கு என்னன்னா நம்ம கோட் ஷூட் போடுறது ஏதோ நம்மகிட்ட எல்லாம் இருக்கு காமிக்கிற காரணம் இல்லை. நீதிமான் சொல்ல, நீதிமான் பரிசுத்தவான் தேவனுடைய பிள்ளை. ஆமாவா இல்லையா? ஆனா இதே ஆளு கல்யாணத்துக்கு மட்டும் என்ன செய்யுது? வாடகைக்கு வாங்கியாவது கோட்டு போடுது. அன்னைக்கு மட்டும் தான் எல்லாரும் கோட்டு வாங்குது. எனக்கு முதல் கோட்டு எங்க மாமனார் வாங்கி கொடுத்தாரு கல்யாணத்துக்கு. அதுக்கப்புறம் எல்லா கோட்டெல்லாம் போட ஆரம்பிச்சோம். அப்புறம் தான் போட ஆரம்பிச்சோம். அதனால மாமனார் வாங்கி கொடுக்குறாருக்கெல்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. கார்த்தி, நம்ம இப்பயே போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். முன்னாலே நான் நீதிமான் அப்படின்ற ஒரு செய்தியை கேட்ட உடனே என்ன மாட்டிடணும், டக்குன்னு போட்ட மாட்டேன். ஆண்டவரே, இனிமே இந்த லுங்கி கட்டின மாதிரி வாழ மாட்டேன் சொல்லுங்க. ஆமென். இனிமே இந்த லுங்கி கட்டின மாதிரி வாழ மாட்டேன். நிறைய பேர் சொல்லுங்க பாத்ரூம் சிங்கருங்கன்னுவாங்கல்ல. பாத்ரூம்ல கூட ரெக்கார்டிங் தேட்டரில் பாடுற மாதிரி பாடிக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் ஆமென்? அங்கே கோணல் மானலா பாடிக்கிட்டு இருந்தா இங்கே கொயர்லையும் கோணல் மானலா பாடும். ஆமென். பாத்ரூம்ல கூட எப்படி பாடணும்? ரெக்கார்டிங் தேட்டரில் பாடுற மாதிரி பாடணும். எங்கேயுமே பெர்ஃபெக்ஷனா இருக்கணும். சொல்லுங்க, பெர்ஃபெக்ஷனா இருக்கணும். எங்கேயுமே நான் நீதிமான் பரிசுத்தவான் தேவனுடைய பிள்ளை. சிலருக்கெல்லாம் ஜபம் எப்போ தெரியுமா வரும்? பிரச்சனை அதிகமாக தான் ஜபம் வரும். ஆண்டவரே, அப்போதான் சீரியஸான ப்ரேயர் வரும். அப்போ தான் ஆண்டவர் அந்த ஜபத்தினுடைய உச்சகட்டத்தை பார்க்க முடியும். அவங்களுக்கு நான் சொல்ல நார்மலாகவே நல்ல உச்சகட்டமாக ஜபம் நார்மலாகவே கரெக்டாக இருக்கும். சொல்லுங்க, நார்மலாகவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் நன்றாய் ஜெபிப்பதற்கு பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்காதீர்கள். ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை வரும் வரை காத்து கொண்டாதீர்கள். நல்லா ஜெபம் பண்றீங்க, இப்பவே நல்லா ஜெபம் பண்ணிடணும். ஆமென். நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளைன்றதுலயே நல்லா ஜெபம் பண்ணிடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு பிரச்சனைக்காக காத்திருக்கூடாது. எப்பவுமே அந்த உணர்வை காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கடவுள்
ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை ஒரு தப்பான உணர்வுள்ள ஆளுக்கு கொடுக்க முடியாது. ஆமென். ஒரு நெகட்டிவான ஆளுக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்க முடியாது. உணர்வுகள் மாறாம, ஆட்டிடியூட் மாறாம, எண்ணங்கள் மாறாம கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. அதனாலதான் முதல்ல அவர் நம்முடைய எண்ணங்களை மாற்றுகிறார். இப்போ பாவி கிடையாது, நான் அதுக்கு தான் ரத்தம் செஞ்சிருக்கிறேன், நான் அதுக்கு தான் கல்வாரி சிலுவையில் மரிச்சிருக்கிறேன், நான் மன்னிச்சுட்டேன்றார் கர்த்தர். அந்த உணர்வுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப பெரிய பிற்போக்கான காரியம் பாவின்ற உணர்வு, பெரிய பிற்போக்கான காரியம். அந்த பாவத்தினாலதான் இந்த தண்டனைகள் என்ற உணர்வு. நம்ம செய்யாத பாவமா, அதனாலதான் இவ்வளவு பெரிய தண்டனை. யார் சொன்னா? நான் தான் ஒரு முறை இப்படி கொட்டேஷன் போட்டேன், நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மனிதன் மரிப்பதற்கு ஆதாம் செய்த பாவத்தை விட இன்னொரு பாவத்தை செய்ய வேண்டிய அவசியம் புரியுது? புரியுதா? நான் சொல்ல புரியுதா? ஒரு மனிதன் மரிப்பதற்கு, சரி, நீங்கள் மரிப்பதற்கு ஆதாம் செய்த பாவத்தை விட இன்னொரு பாவத்தை நீங்கள் செய்ய வேண்டியது. ஏனென்றால் இப்படி கேட்கிறேன், நீங்கள் மரிப்பது நீங்கள் செய்த பாவத்தினாலா ஆதாம் செய்த பாவத்தினாலா? சரி, உங்களோட ஒரு பிறந்த குழந்தை மரிக்கிறது, அந்த பிறந்த குழந்தை மரிப்பதற்கு என்ன பாவம் செய்யலையே, மரிக்கவே அப்படின்னா அது மரிப்பதற்கு பாவமே செய்யலையே. அப்ப யார் செய்த பாவத்தினால் அது மரிக்குது? ஆதாம் செய்த பாவத்தினால். சோ நீங்கள் நானும் தண்டிக்கப்பட்டிருப்பது, நாம் இல்லாமல் இருப்பது நம்முடைய பாவத்தினால் அல்ல, ஆதாம் செய்த பாவத்தினால் தான் மரணம் உள்ளே வந்தது. நாம் ஆதாமுக்குள் தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் நாம் நீங்க பாவம் செஞ்சதுனால தான் தண்டிக்கப்படுறீங்கிற உணர்வு வெளியே வாங்க. என்ன இப்ப சரி, நாம எப்படி பாவம் செய்யறோம்? யாராவது டியூஷன் போனோம் இல்ல, பாவம் நமக்குள்ளே கடத்தப்பட்டிருக்கிறது. எப்படி? பிளட்ல. சரி, உடனே பிளட்ல அப்பா செஞ்ச பாவம். சரி, அப்பா செஞ்ச பாவம் அப்பாவுக்கு எப்படி கடத்தப்பட்டுச்சு? அவங்க பாவம் எப்படி கடத்தப்பட்டுச்சு? அப்போ பாவம் என்பது கடத்தப்படுகிற விஷயம். எப்படி? யார் மூலமா? ஆதாமின் மூலமாக கடத்தப்பட்டது. அதுதான் பைபிள்ல படிங்க. ஆதாமில் இருந்து தான் எல்லாம் துவங்குகிறது. அப்போ நான் பாவம் செய்வது நான் பாவியா இருக்கிறதுனால அல்ல, பாவம் எனக்குள்ளே கடத்தப்பட்டதுனால நான் பாவம் செய்கிறேன். அதனால நான் பாவியாவே ஆனேன். ஆதாமிலிருந்து பாவம் கடத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ள எல்லா நீதியும் உனக்கு. ஆமென். அப்ப இன்னொரு பாவம் செய்து நாம பாவியாக வேண்டிய அவசியம் இல்லை, இன்னொரு பாவம் செய்து நம்ம மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பாவமும் தண்டனையும் நம்முடைய உணர்வுகளுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது நாம செஞ்சது இல்லை. ஒருத்தர் இப்படி சொன்னாரு, we have a problem but we are not problem அப்படின்னா, நாமே பிரச்சனை இல்லை, நமக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது. அப்ப நீங்க வேற, பிரச்சனை என்பது வேற. நீங்களே பிரச்சனை இல்லை எண்ணிக்கூடாதீர்கள். பல சமயங்கள் நாம நினைக்கிறோம் நான் தான் பிரச்சனை, நான் தான் பிரச்சனை. சர்ச்சில் வர சொல்லி கொடுத்தாங்க, என்ன சொன்னாங்க? உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் நீதான். உடனே நம்ம ஏற்றுக்கிட்டோம், நான் தான் பிரச்சனை. ஆண்டு சொல்றாரு, பிரச்சனை நீ அல்ல, உனக்குள்ளே பிரச்சனை. அந்த பிரச்சனை உன்னால் உண்டானதல்ல, ஆதாம் துவங்கின பிரச்சனை. ஆதாமுக்குள் நாம் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டோம், இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்லுங்க? சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான். சத்தமாக, நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான். இந்த பிற்போக்கான எண்ணத்திலிருந்து விடுதலை ஆகணும். பாவம் தண்டனை என்ற எண்ணத்திலிருந்து விடுதலை ஆகணும். அதனால இயேசு சொன்னாரு, போ இனி பாவம் செய்யாது. அதனால பாவத்தை மன்னிச்சார். நாளைக்கு அடுத்த வாரத்தில் 5 உதாரணங்கள்லாம் சொல்ல போறேன். சரி, ஒன்று பிற்போக்கான இந்த பாவ உணர்வு. அப்படிப்பட்ட ஆளுக்கு ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை தர முடியாது. ரெண்டாவது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குறாரு. சாப உணர்வு. சொல்லுங்க, சாப உணர்வு. சாபன்ற உணர்வு நமக்குள்ள இருந்துட்டே இருக்கு. எப்படி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? முடியாது. அதிலிருந்து விடுதலை ஆக்குறாரு இயேசுவின் மூலமா. மூணாவது, வியாதி இருக்கிறது. சொல்லுங்க, வியாதி இருக்கிறது. சொல்லுங்க, வியாதி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசம் மூலம் வியாதி இருக்கிறது. நான்காவது, பற்றாக்குறை, கடன், தரித்திரம், இவைகள் இருந்து இந்த இயேசு விசுவாசின கடன்ல இருக்க முடியாது.
நீங்கள் இயேசுவை பற்றி விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் தரித்திரத்தில் வறுமையில் இருக்க முடியாது. அதை கர்த்தர் விடுதலையாக்குறார். 4வது 5வது தோல்வியிலிருந்து விடுதலை, தோல்வி மனப்பான்மையிலிருந்து விடுதலை. நான் சொல்கிறேன், தோல்வியை ஏற்றுக்கொள்ள நான் மறுக்கிறேன். சொல்லுங்க, தோல்வி ஏற்றுக்கொள்ள சொல்லுங்க. நான் தோல்வி அடைய முடியாது. சத்தமாக சொல்லுங்க, நான் தோல்வி அடைய முடியாது. கல்வாரி சிலுவையில் மரித்தது தோல்வி அல்ல, கல்வாரி சிலுவையில் மரித்தது வெற்றி. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சொல்லுங்க, நான் தோல்வி அடையவில்லை. நீங்க உங்க வாழ்க்கை தோல்வி அடைந்த வாழ்க்கையை பார்க்காதீங்க. இல்லைங்க, நான் தோல்வி அடைந்துட்டேன், 70 வருஷம் வாழ்ந்துட்டேன், நான் தோல்வி அடைய. நீங்க தோல்வி அடையவே இல்லை. தோல்வி மனப்பான்மையிலிருந்து வெளியே வாருங்க. கலையில கையில சொல்லுங்க, நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், நான் வெற்றியாளன். சொல்லுங்க, நான் வெற்றியாளன். ஆமா, இயேசு தோல்வியிலிருந்து நம்மை விடுதலையாக்கியிருக்கிறார். தோல்வி மனப்பான்மையிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். இஸ்மவேலே ஆபிரகாம்கிட்ட வரும்போது வெற்றி மனப்பான்மையோட வரான். எங்க அப்பா ஆபிரகாம் அப்படின்னு வரான். ஈசாக்கு எவ்வளவு தைரியமா வரணும். ஆபிரகாம் இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் ஆபிரகாமின் மேல ஒரு தைரியத்தோட வர்றாங்கன்னா, நீங்கள் நான் ஆபிரகாமின் தேவனை விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள் நீதிமானானவர்கள் எவ்வளவு தைரியமா வரணும். சொல்லுங்க, தோல்வி மனப்பான்மை. அதனால சொல்றேன், நீங்க அணுகும் போதை வெற்றி மனப்பான்மையில் அணுகணும். வெற்றி மனப்பான்மையால் நிரம்ப வேண்டும். சொல்லுங்க, நான் செய்த வாழ்க்கை, நான் செய்த வாழ்க்கை மற்றவர்களை விட நான் சிறப்பாய் செய்வேன். மற்றவர்களை விட எந்த ஒன்றை நான் சிறப்பாய் செய்வேன். இருக்கிறீங்களா? வெற்றி மனப்பான்மை சும்மா ஏதோ பாசிட்டிவ் காரியம் இல்லை. வெற்றி மனப்பான்மை என்பது அதனுடைய ரிசல்ட்டே வெற்றி தான். நீங்கள் செய்த பின்பு வெற்றி பெறுவதில்லை, நீங்கள் செய்வதற்கு முன்பாகவே வெற்றி மனப்பான்மையோட தான் செய்யவே ஆகும். வெற்றி மனப்பான்மை கத்த தராது. என்னால் முடியும், என்னால் நடக்கும், நான் செய்தால் வாய்க்கும், நான் பேசினா நடக்கும், நான் போனால் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லி? யார் கை வச்சாலும் நடக்காமல் இருக்கலாம், நான் கை வச்சா நடக்கும். வெற்றி மனப்பான்மை. சொல்லுங்க, வெற்றி மனப்பான்மை. நிறைய பேர் இந்த 7 காரியத்திலாம் பின்தங்கி இருக்கிறாங்க. இதனால தான் முன்னேற முடியல, இதனால தான் செழிக்க முடியல, இதனால தான் வாய்க்க மாட்டேங்குது, இதனால தான் எந்த காரியத்தையும் அவங்க 100% இன்வால்வ் ஆக முடியல. ஏன்னா நடக்குமோ நடக்காத, முடியுமோ முடியாத நினைக்கிறாங்க. எப்படி முடிஞ்சது எல்லாத்துக்கும்? சைக்கிள் ஓட்ட எப்படி கற்றுக்கிட்டீங்க? என்னால் முடியும், நான் ஓட்டுவேன்னு நினைச்சதுனால தான் கற்றுக்கிட்டீங்க. ஆமாவா இல்லையா? இப்போ கையை விட்டுக்கிட்டே ஓட்டுவீங்க. ஆமாவா இல்லையா? வண்டி ஓட்ட எப்படி கற்றுக்கிட்டீங்க? இப்போ இப்படித்தான் எல்லாத்தையும் ஒரு பிஸ்னஸில் இறங்குனீங்கன்னா அப்படித்தான் அது. இல்லைங்க, எனக்கு பேச வராது, பாட வராது, நடக்க வராது, ஓட வராது. ஆமாம், வராது. ஏன்னா நீங்கள் முயற்சி எடுக்கலையே. முயற்சி எடுத்தீங்கன்னா வரும். மனப்பான்மை மாறி இருக்கு, வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாம். நீச்சல் எப்படி வரும்? சூப்பராக சொன்னீங்கக்கா. ஆமாம், உள்ள நீச்சல் அடித்தாதான் இல்லைக்கா, தண்ணிக்குள்ள விழுந்தாதான் வரும். ஆமாம் இல்லையா? இப்போ இந்த நீச்சல் அடிக்கிற பாண்டியன் ரைஸ்மில் அந்த இதுக்கு ஸ்டாப் பக்கத்தில் ஒரு நீச்சல் குளம். எல்லாம் நீச்சல் அடிச்சுட்டு இருக்காங்க. பிரெயினும் பாப்பாவும் போயிட்டு, ஐயோ எப்படி நீச்சல் அடிக்கிறது, எப்படி நீச்சல் அடிக்கிறதுனா எப்படி வரும்? இப்படியே நின்றுட்டு பார்த்துட்டு தான் வரணும். பின்னால் போய் தள்ளி விட்டா வரும் நீச்சல் ஆட்டோமேட்டிக்கா. ஆமாவா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொள்றதுக்காக தள்ளி விடணும் நினைக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. இப்போ கொடுங்க உட்கார்ந்து இருக்கிறோம், திடீர்னு ஒரு சுனாமி வந்துருச்சு. இயேசுவே அப்படின்றீங்களா? திடீர்னு ஒரு சுனாமி வந்துருச்சு. நான் சொல்றேன், 2, 4, 6, 8, 10, 25 நீச்சல் வீரர்கள் உருவாகும். தெரியுமா உங்களுக்கு? சுந்தரியை காட்டிக்கிற நீச்சல் அப்பதான் வரும். நீங்க பேசாதீங்க, நான் சொல்றதை. சுனாமி உள்ள நிரம்பிருச்சுன்னு வைங்க, நிரப்பும் போதுதான் அப்பப்போ யாருக்கும் பேச்சு மூச்சு இருக்காது. என்ன இருக்கும்? கையை போட்டு காலை போட்டு அடிச்சு எரியாதுன்னு பிடிச்சு. ஆமாவா இல்லையா? அப்போ பாஸ்டர்கள் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். நீச்சல் அடிப்பது எப்படி அப்படின்னா யாருக்கும் வராது. நீச்சல் அடிப்பது தியரி கிடையாது. எப்படின்றது தள்ளி விட்டா வரும். நான் ஒன்று கற்றுக்கிட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் எப்போதுமே எப்படிப்பட்டது தெரியுமா? போதாவில் தள்ளி விடுது. மூக்கில் தண்ணி ஏறிச்சுன்னா அப்ப தெரியும் உங்களுக்கு எப்படி மூக்கில் தண்ணி ஏறாமல் பார்த்துக் கொள்வது. அப்படி அப்பதான் உங்களுக்கு தெரியும். விசுவாசத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப எளிது. என்ன விசுவாச பிரசங்கம் வேணுமா? பவுல்கிட்ட போய் கேளு, பேதுருகிட்ட கேளு.
விசுவாசம் என்றால் என்ன? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரத்தை எல்லாம் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. விசுவாசத்தில் எப்படி வாழ வேண்டும்னு வேணுமா? பத்தினை கூட போய் கேளுங்க, அவனுக்கு தான் தெரியும். எப்படி விசுவாசித்து போய் கண்ணை கழுவுறது அப்படின்றது அவனுக்கு தான் தெரியும். சொல்லுங்க, பிரசங்கம் பண்றது ரொம்ப எளிது. அதனால தான் நான் நினைக்கிறேன், பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னா ஆண்டவர் கோதால தள்ளி விடுறேன். போராஜா இப்பதானே பேசிட்டு எத்தனை பேர் கோதால விடுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? ஆமா, இப்ப பிரசங்கத்தை கேட்டோம்னா ஆண்டவரே நான் வீட்டுக்கு போகும்போது 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு, நீ போய் ஒன்றும் இருக்காது. அங்கே வந்து நேற்றுக்கு வச்ச சட்னி சாம்பார் பழைய இட்லி இதுதான் இருக்கும். ஆண்டவரே நல்ல ஊழியக்காரன் நினச்சி நல்ல பிரசங்கத்தை கேட்டோன்னு நினச்சி வந்தேன். என்ன ஆண்டவரே பிரியாணி கூட இல்லை, என்னது என்ன கேட்டீங்க? அப்படியே ப்ராக்டிஸ் வருவாங்க. கர்த்தர் ரொம்ப பர்ஃபெக்டாக கோதாவில் தள்ளி விடுகிறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஆண்டவரே ஆண்டவரே நாளைக்கு நான் ஒரு பிரச்சனைகளை தள்ளி விடுறேன். ஏன் நீங்க மோசமான ஆள் வருவீங்க? அதுவே எந்த பிரச்சனையும் வேணாம் அடியணை அப்படி இதை சொல்லுவாங்கல்ல, நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக நடக்குதான்னா சரி நடக்குது அப்படின்னு எடுத்துக்கொள்ளுவோம். வண்டியிலேருந்து கீழே விழுந்தேன், அப்படியே ஒரு தூரம் என்னை தூக்கிட்டு போய் உட்கார வச்சாங்க. கேள்விப்பட்டீங்களா? நானும் நிறையா அப்படித்தான் நம்பினேன். உண்மையாக நானும் இப்போவும் அப்படி தான் நம்பியிருக்கிறேன். என் விசுவாசத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் என் அப்பாவும் ஆக்சிடெண்ட் ஆகும்போது அந்த தூதனை காணோம். ஒருவேளை தூதன் இருந்திருப்பான் போல, அதனால தான் சாகாம காத்துக்கிட்டாரு. காருக்குள்ள சிக்கிக்கிட்டாரு, அப்படி சர்றன்னு இழுத்து போயிடுச்சு. தொடையெல்லாம் அப்படி ஒன்றுமே இல்லை அப்பாவுக்கு, ஆனால் உயிரோடு இருக்கிறாரு. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சைக்கிளில் போயிட்டு இருந்தார், அப்படி லைட்டாக விழுந்தார், கல் அடிபட்டு அப்படியே செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கர்த்தர் காத்துக்கிட்டாரு. இந்த தூக்கிட்டு போய் உட்கார வச்சாரு. நல்லா கவனிங்க, சூழ்நிலையின் மத்தியில் நாம் மீண்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சூழ்நிலைக்குள்ள நாம விழும்போது தான் எப்படி மீண்டு வரணும்ன்றதை நம்ம கற்றுக்கொள்ளும். ஆமாவா இல்லையா? ஆமென். நாம பல சமயங்கள் ஆண்டவரே எனக்கு சூழ்நிலையே வேண்டான்றோம். சூழ்நிலையே ஆண்டவரே 10 மாசம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பிறந்த வழியே வேண்டாம். அது எப்படின்றார் கர்த்தர்? நார்மல் டெலிவரினாலும் வலி இருக்கும், ஆப்ரேஷன்னாலும் என்ன இருக்கும்? ஆண்டவர் எப்போதுமே சூழ்நிலைகளை தடுக்கிறவர் அல்ல, சூழ்நிலையின் பாதைகளை நடத்தி நம்மை ஜெயிக்க வைக்கும். சூழ்நிலையே வேண்டாம், இந்த பிரச்சனை இந்த பேச்செல்லாம் ஆண்டவர்கிட்ட கிடையாது. நீ அந்த வழியா தான் வரணும். சொல்லுங்க, அந்த வழியா தான் வரணும். அந்த வழியா நீ வரும்போதுதான் 2 காரியம் நடக்கும். நான் யாருன்றதை நீ பார்க்க ஆரம்பிப்ப, நீ மெச்சூராக. அதனாலதான் சூழ்நிலையின் படியில, அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் எல்லாத்தையும் அலோவ் பண்றாரு. கர்த்தர் தடுக்கிறவர் அல்ல, அலோவ் பண்றாரு. அப்படி அலோவ் பண்ணும்போது நாம் முதிர்ச்சி அடைகிறோம், பக்குவம் அடைகிறோம், ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஆமென் சொல்றீங்க? ஆமென். இருக்கிறீங்களா இல்லையா? 4வது தோல்வி மனப்பான்மை. அப்ப எதுக்கு தோல்வி மனப்பான்மை வருது? ஆண்டவரே சூழ்நிலையெல்லாம் மாற்றிட்டாரு, நமக்கு எதுக்கு தோல்வி மனப்பான்மை வருது? வராதே. ஏன் தோல்வி மனப்பான்மை? கர்த்தர் சொல்றாரு, நீ மனப்பான்மை மாறணும், ஜெயிக்கிற மனப்பான்மை உனக்கு இருக்கணும். நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் உன் தேவன். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் அப்படியே 30 ஜனங்களை தூக்கி காணாமல் வச்சிருக்கலாம். கர்த்தர் நடத்தி கொண்டு போகும். சொல்லுங்க, நடத்தி கொண்டு போகும். ஆண்டவர் ஒரு பிரின்சிபிள் வச்சிட்டாருன்னா அதை அவர் மீற மாட்டார். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, 5வது பிசாசின் ராஜ்யத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இப்போ நம்ம பிசாசின் அண்டர்ல இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தின் அண்டர்ல. ஆமென். பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. 7வது தாழ்வான அளவிற்குட்பட்ட முழுமையற்ற பூரணமற்ற ஒரு வாழ்க்கையிலிருந்து விடுதலை. ஓ லார்ட், ஒரு பூரணமான வாழ்க்கைக்குள்ளாக கிறிஸ்துவை பற்றி விசுவாசம் கொண்டு போய் சேர்க்கிறது. இருக்கிறீங்களா? ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 7 பிற்போக்கான காரியங்கள் இருந்து கர்த்தர் நம்மளை கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக விடுதலை ஆக்குறாரு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை சொன்னதெல்லாம் என்னென்ன? 1 பாவம், அதனால் உண்டான தண்டனை. 2வது நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு. 3வது வியாதியில் விடுதலை. 4வது கடன்.
பற்றாக்குறை, தரித்திரம் இல்லாமல் இருந்து விடுதலை. 5வது தோல்வி மனப்பான்மையில் இருந்து விடுதலை. 6வது முழுமையற்ற வாழ்க்கை, பூரணமற்ற வாழ்க்கை, தாராபுர வாழ்க்கை, அதிலிருந்து கட்ட விடுதலை. நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு பூரணமான வயது வரை நீங்க பார்க்க விசுவாசி. அதனால மரணம் இருக்காது. கர்த்தர் நமக்கு சாட்சிகளை வச்சிருக்கார். நாம் நீடித்த நாட்களால் தேவனுடைய ரட்சிப்பின் அந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்து வாழ்வோம். ஆமென். ஹல்லேலூயா. சில சமயத்தில் வாங்க, ஒரு நாள் இந்த பற்றாக்குறை, வியாதி இதெல்லாம் வரும்போது இந்த பேச்சு பேசாதீங்க. நிறைய பேசுறீங்க, இதுக்கு செத்து போயிருக்கலாம், பேசாதீங்க. கடவுள் உங்களை உயிரோட வைத்திருக்கிறார். நீங்க சத்துருக்கணும்னா தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே கர்த்தர் உங்களை காப்பாற்றிருக்க மாட்டேன், அங்கேயே அழிச்சிருப்பாரு. உங்களை உயிரோட வச்சிருக்காருன்னா you have to face lots of things. நிறைய பேர் நீங்க ஃபேஸ் பண்ணணும். சொல்லுங்க, நான் ஃபேஸ் பண்ணணும்னு வச்சிருக்கேன். சொல்லுங்க, நான் ஃபேஸ் பண்ணணும்னு வச்சிருக்காரு. நீங்க நினைக்கிறீங்க எல்லாத்தையும் கண்டு நான் பயப்படுறேன்னு. கர்த்தர் சொல்றாரு, நீங்க இருக்கிறத கண்டு எல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க. ஓ லார்ட், நீங்க 70 தாண்டும் போதே மரணம் பயப்படுது, சூழ்நிலை பயப்படுது, பிசாசு பயப்படுறான், உங்களை சுத்தி இருக்கிற எல்லா நெகட்டிவான காரியங்களும் பயப்படுது. ஏன் தெரியுமா? எப்படி இவனுக்கு மட்டும் வாய்க்குது, எப்படி இவனுக்கு மட்டும் நடக்குது, எப்படி காருக்குள்ள மாட்டியும் சாக மாட்டான்றான். கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களோட எல்லாம் அது பயப்படுது. சொல்லுங்க, அதெல்லாம் பயப்படுது, அது பயப்படுது. நீங்க நினைக்காதீங்க எல்லாம் உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்குன்னு. நீங்க வாழ்றதே அதுக்கு பயம், நீங்க உயிரோடு இருக்கிறதே அதுக்கு பயம். எங்க அடுத்து ஒரு பிரசங்கத்தை கேட்டுறீங்களோ, அடுத்து ஒரு முயற்சி எடுத்துறீங்களோ, அடுத்து ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ, பிசாசுடைய பயமே அதுதான். அடுத்து நீங்க கரெக்ட் ஆயிடுவீங்களோ, அடுத்து நீங்க இந்த காரியத்துல இறங்கிடுவீங்களோ, அதுதான் பயமே. நான் சொல்றேன், உங்களை கண்டு சூழ்நிலைகள் பயக்கும், உங்களை கண்டு பிசாசு பயக்கும், உங்களை கண்டு இந்த பிற்போக்கான காரியங்கள் எல்லாம் பயந்துகிட்டு இருக்குது. நீங்க பயப்படவே இல்லை. கடவுள் என் கூட இருக்கு. ஆபிரகாமின் சந்ததி ஆசீர்வாதங்கள் பார்க்காம சாகணும். யாக்கோபு சொன்னால, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன். இந்த மாதிரி ஒரு வைராக்கியம் உங்களுக்கு. சொந்த வீட்டை பார்க்காம நான் சாக மாட்டேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படி மூச்சை பிடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நீங்க வைராக்கியமா இருக்கிறத பார்த்தா ஆண்டவருக்கு அவர் கொஞ்சம் எரிச்சு நின்றுவார். நம்மளால வைராக்கியமா இருக்கிறான், நம்ம என்ன? எத்தனை பேர் ஆகணும்னு சொல்றீங்க? ஒரு பிடி பிடிச்சிருக்கு ஆண்டவரே, இந்த மாசத்துல என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காம அப்படி பேச கற்றுக்கணும். என்னவா ஐயா, என்னைக்கு நடந்தா என்ன? இந்த மாதிரி பேச்சதான் நிறுத்தணும். விசாரணை தான். நான் இந்த மாதம் பார்க்காம விட மாட்டேன். சொல்லுங்க, பார்க்காம விட மாட்டேன். சொல்கிறீங்களா? ஆமென். இந்த மாதம் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். அதனால தான் உடனே பிளான்லாம் போடணும். இந்த மாதம் 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வருமானத்தை பார்க்காம விட மாட்டேன். இந்த மாதம் 2 கோடி ரூபா இந்த மாதத்துன்ற வாயில வந்துருச்சு. டக்குன்னு 2 கோடி ரூபா ஒரே மாதம். ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? ஆமேன். இந்த மாசத்துல 2 கோடி ரூபா நான் ரீச். நீங்க இப்படி இறங்குனீங்கன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வழி திறந்து ஓடி வரும். ஆமேன்னு சொல்றீங்க? ஆமா, இருக்கிறீங்களா? ஆமேன். நீங்க ரொம்ப நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன் பிரதர் இப்படிலாம் பேசாதீங்க. இதெல்லாம் ஹார்ட் ஒர்க்கே கிடையாது. சொல்லுங்க, இதெல்லாம் ஹார்ட் ஒர்க்கே கிடையாது. நீங்கள் சின்ன முயற்சி தான் எடுக்கிறீங்க. நீங்கள் தண்ணி பாய்ச்சுறீங்க, விதைக்கிறீங்க, அவ்வளோதான். விளைய செய்கிற வேலையெல்லாம் நம்மளால் முடியாது. கர்த்தரை பார்த்து எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஓ லார்ட் ஜீசஸ். விசுவாசிக்கிறீங்களா? ஒன்னே ஒன்று தான், ஃபெய்த் தான், ஃபெய்த் தான். வேற எதுவுமே இல்லை, வேற எதுவுமே இல்லை. பணக்கார குடும்பத்தில் பிறக்கலையா? ப்ராப்ளம் இல்லை, ப்ராப்ளம் இல்லை. இல்லைங்க, பிறக்கும் போதே வியாதி, ப்ராப்ளம் இல்லை. இல்லை, பரம்பரை சாபம், ப்ராப்ளமே இல்லை. வேற என்ன? நீங்க என்னெல்லாம் ரீசன் போட்டு வச்சிருக்கீங்க? கர்த்தர் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, எதுவுமே பிரச்சனை இல்லை. இல்லைங்க, அவனுக்கு இது நடக்க மாட்டேங்குது, அது நடக்க மாட்டேங்குது, இல்லை இது இருக்குமோ அது இருக்குமோ, கர்த்தர் அது இல்லை, ப்ராப்ளம் இல்லை. கர்த்தர் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, எதுவுமே பிரச்சனை இல்லை. ஃபெய்த் இருந்தா போதும், விசுவாசம் இருந்தா போதும். நீங்க 18 இயர்ஸ் ப்ராப்ளம் பிரதர், அது பிரச்சனை இல்லை. இல்லைங்க 38 இயர்ஸ் ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை. இல்லை 40 இயர்ஸ் ப்ராப்ளம், ஹலோ, பிரச்சனையே இல்லை. இல்லைங்க 5 லட்ச ரூபா ப்ராப்ளம், 10 கோடி ரூபா ப்ராப்ளம், கட்டத்துல எதுவுமே பிரச்சனை இல்லை. இல்ல வயசு 70 ஆயிடுச்சு, கட்டத்துல பிரச்சனை இல்லை. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். கட்டத்துல எதுவுமே பிரச்சனை இல்லை. இல்லங்க ரொம்ப வருஷமா இந்த ஊர்ல இருக்கல, ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. கட்டத்துல அது பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. பிற்போக்கான சில காரியங்கள் இருந்து உங்களுடைய மனம் விடுதலை ஆகட்டும். மனதில் விடுதலை ஆகுங்க, மனதில் விடுதலை ஆகுங்க.
எனக்கு வாய்க்கும், எனக்கு நடக்கும். நான் ஆபிரகாமின் சந்ததி. கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நான் ஜெபம் பண்ணி கெஞ்சி கேட்கிறாள், கிளைம் பண்றாள், எடுத்துக்கொள்ளுகிற நபர். இக்னோரன்ஸ்ல இருந்து வெளியே வரேன். சொல்லுங்க, எல்லா இக்னோரன்ஸ்ல இருந்து வெளியே வரேன், எல்லா அறிவிடத்துல இருந்து வெளியே வரேன். எனக்கு நடக்கும், எனக்கு கிடைக்கும், எனக்கு வரும், எனக்கு வாய்க்கும், எதுவுமே தடை இல்லை. எல்லா கண்களை மூடி ஒரு பெரிய வைராக்கியத்தோடு ஜெபம் பண்றீங்களா? ஒரு முயற்சி எடுப்பேன். இன்னைக்கு தீர்மானிங்க. ஏதாவது டிலேயா வச்சிருக்கீங்களா? நாளைக்கு ஆரம்பிங்க. ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா? அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓ ரிபா ஷபா லபா ரபோ. நல்லா உற்சாகமா ஜெபம் பண்ணுங்க. கடைசி எல்லாரும் ஜெபம் பண்ணி முடிப்போம். எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ரிகபா லபோ. என்ன பிரச்சனை? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன பர்சனல் ப்ராப்ளம்? ஓ ரிகபா ஷபா லபா ரபா ரபோ. இறங்கி நீங்கள் முயற்சிகளை எடுங்கள். உங்க வயசு பிரச்சனை இல்ல, உங்க வருடங்கள் பிரச்சனை இல்ல, உங்கள் படிப்பறிவு இல்லாத பிரச்சனை இல்ல, நீங்கள் ஆணா இருப்பது பிரச்சனை இல்ல, பெண்ணா இருப்பது. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நீங்க எதை பிரச்சனைன்னு மைண்ட்ல வச்சிருக்கீங்க? கர்த்தர் இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றாரு, அது பிரச்சனை இல்லை. ஏ கபோ ஷபா லபா ரபோ. நிறைய பேர் நினைக்கிறாங்க நாம அவருக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டோம். அப்படி இல்ல. ஆண்டவர் எனக்கு அது பிரச்சனையே இல்லை. பிசாசு எப்பவுமே பிரச்சனையை உண்டு பண்ற மாதிரி கிரியேட் பண்றான். கர்த்தத்துல பிரச்சனையே இல்லப்பா, அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஒன்றை பிரச்சனையாக பார்க்காதவரை அது பிரச்சனை கிடையாது. நீங்க பிரச்சனைன்னு பார்த்துட்டீங்கன்னா அது வேணா பிரச்சனையா இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. கையை உயர்த்தாமல் சொல்ல, ஆண்டவரே எதெல்லாம் நான் ஜெயிக்கணும்னு வச்சிருக்கிறீங்க, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போறேன், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போறேன். நீங்க ஃபேஸ் பண்ண நீச்சல் கத்துக்குவீங்க. நீங்க ஃபேஸ் பண்ண ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு டீச்சரா எழுதுவீங்க. நீங்க ஃபேஸ் பண்ண நீங்க ஒரு டைரக்டரா மாறுவீங்க. நீங்க ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆழத்துவம் வெளியே வர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள யார் கடவுள் வச்சிருக்கிறாங்க உங்களுக்கே தெரியாது. நீங்க எழும்புங்கள், பிற்போக்கான காரியங்களுக்கு விடுதலை ஆகுங்கள். ரூபா ஷேலே ரபோ கபோ. ஹalleluya. உங்களை ஆபிரகாம்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆபிரகாம்னு அழைக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் மலடர்கள் அல்ல, ஒன்றையும் வெளியே கொண்டு வர முடியாதவர்கள் அல்ல. நீங்கள் முட்டுக்கட்டைகளாக, நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக, பிறருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையானவர்களாக இருக்க முடியாது. நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு காரணங்களாக இருக்கிறீர்கள். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எதுவுமே தடை கிடையாதுன்னு சொல்லுங்க. எதுவுமே தடை இல்லை, எதுவுமே பிரச்சனை இல்லை. சொல்லுங்க பிரியமானவர்களே, எதுவுமே பிரச்சனை இல்லை. நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சமா இருக்குது, இதுவா இருக்குது, அதுவா சரியா, எதுவுமே பிரச்சனை இல்லை. ரெண்டே ஆனதா இருக்குது, பிரச்சனை இல்லை. ஒரே குறை என்னதா இருக்குது, பிரச்சனை இல்லை. 5 அப்போ 2 மீன் இருக்கு, அது சொல்ல பிரச்சனை இல்லை. இல்லங்க செத்து போய் 4 நாள் ஆச்சு, அடக்கம்பல பண்ணியாச்சு, அது சொல்ல பிரச்சனையே இல்லை. நீ எதை பிரச்சனையா பார்க்கணும், அது சொல்ல அது பிரச்சனையே இல்லை. குருடாச்சு 40 வருஷம் பிரச்சனை, கத்துறது அது பிரச்சனையே இல்லை. பெதஸ்தா குளத்துல போய் கழுவு நான் தான் எனக்கு என்ன, நீ விசுவாசி போதும், அது பிரச்சனையே இல்லை. வேற என்ன? குஷ்டம் பிரச்சனையே இல்லை. வேற என்ன? என்னதான் நீங்க சொல்ல வரீங்க? ஆண்டவருக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. என்ன மாதிரி வச்சிருக்கிறார் கடவுளே? நீங்களும் நானும் எழும்ப வேண்டும், வைராக்கியம் அடைய வேண்டும். ரீபா ஷபா லபா ரபா. நீங்க சொல்றீங்களா நிறைய அறிவினத்தினால நிறைய இழந்துட்டேன், ஆண்டு சொல்றாரு. பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நீ 50 ஆண்டுகள் உன்னுடைய அறிவினத்தினால நீ எவ்வளவு இழந்தாயோ, நீ வாழப்போகிற 10 வருஷம் 20 வருஷத்துல அந்த 50 வருஷம் ஆசீர்வாதம் உனக்கு திருப்பிட்டாங்க. கைதல் வாங்க, அப்படியே நீ விசுவாசியை காண்பாய், விசுவாசா காண்பாய். எத்தனை வருஷம் என் அறிவில்லாம நான் இதெல்லாம் இழந்துட்டேன்றீங்களோ அத்தனை கர்த்தர் கொஞ்சம் மீதி வருஷம் அந்த கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தருவேன். நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க, விசுவாசத்தை அடைந்து கொள்ளுங்க. Oh, we worship you, Lord. We thank you, Father. For a wonderful word. நிறைவா உள்ள நிறைவா போங்க. அப்படியே இதுவே நீங்க அப்படியே மென்னு சாப்பிட்டுட்டே இருக்கும். இந்த வெளிச்சத்தை அப்படியே நீங்க மென்னுட்டே இருக்கும். இந்த வெளிப்பாட்டை அப்படியே நீங்க மெடிடேட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு காரியத்தை இறங்கி ஜெயிக்கிறதை நீங்கள் பார்ப்பார்கள். ஜெபிப்பீங்களா? பரலோகத்தில் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஒரு நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து இதை குறித்த ஆவியானவரோடு பேசிக்கொண்டே வரும், உணர்த்தி கொண்டே வரும். ஜெயித்து சாதித்து முடிக்கிறவரை உணர்த்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கைகளை தட்டி